ஃபுட்டு முதல் கொண்டு எல்லாமே வந்து நம்மளது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து, ஈரோட்டிலேருந்து, கரூர்லேருந்து நிறைய அவுட் ஆஃப் இதில் வந்து தான் வராங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேராக இருக்குது. மெனுவே எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லா குசைனுமே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசியன்னா ஃபுல்லாக ஏசியன் நூடுல்ஸு, ஜாப்பனீஸ் அதுவுமே இருக்கும், பாஸ்தா, யூரோப்பியன் ஃபுட்டு அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கல் ஐட்டம் ஃபுல்லாக இந்த பொரிச்ச பரோட்டா, அப்புறம் வந்து பன் பரோட்டா, இந்த மாதிரி ஸ்டஃப்டு நாடன் ஐட்டம் எல்லாமே. டெமி கிளேஸ்டு கிரில் சிக்கன். ஓகே, ஆக்சுவலி கிளேஸ் பண்ண சிக்கன் வித் ஹர்ப் ரைஸோட நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது என்ன ஹர்ப் ரைஸ்? எஸ். இந்த காம்போ 3 மிக்ஸ் பண்ணி இந்த ஆம்பியன்ஸ்ல உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த ஃபீல் வேற. பட் நீங்கள் ஒரு அவுட்டோர் பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மாக இந்த இடம் வந்து வருத்துங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்ல வருத்து தான். நீங்கள் எந்த இடத்துல ஃப்ரேம் வச்சாலும் ஃப்ரேம் வந்து பச்சை பசேன்னு. கேரளா போக வேண்டியதில்லை, இங்கேயும் அந்த ஆம்பியன்ஸு. ரிசார்ட் புக் பண்ண வேண்டியதில்லை, வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டு, அஃபோர்டபுள். நான் அவ்வளோதான் சொல்வேன், கன்ஃபார்ம் அஃபோர்டபுள். ஹலோ மக்களே, நான் உங்கள் ஷான் பி. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது தி ஸ்பேஸ், தி ஹேங் அவுட் காஃபி அண்ட் ரெஸ்டாரண்ட். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு போஸ்ட் வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அர்ஷாதோடைய சிஸ்டர் ஐஷாவோட போஸ்ட் வெட்டிங்காக தான் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் போஸ்ட் வெட்டிங்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு கெஃபே அண்ட் ரெஸ்டாரண்ட்டை தாண்டி ஒரு ரிசார்ட் டைப்பில் ஒரு ஃபீலு. அதுக்காகவே இந்த லொக்கேஷனை நாங்கள் புக் பண்ணி வந்தோம். நம்மளுக்காக நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது நம்ம இந்த லொக்கேஷனை ஒரு சின்ன விலாக் எடுக்காமல் எப்படி அப்படின்ட்டு கேட்டோம். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே இதை பற்றி அர்ஷாத் வந்து நிறைய நம்மளுக்கு பேசி டெஸ்டிமோனி எல்லாம் கொடுத்த ஒரு வீடியோ இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம கேமராமேன் தினேஷ் வந்து மைக்கை மட்டும் கனெக்ட் பண்ணால் விட்டாப்படி, மிச்சம் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்படி அவுட்புட்டாக வேறு லெவல் வந்துருந்தது. பட் லொக்கேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஐகான் ஆஃப் திருப்பூர் அப்படின்ட்டு ஒரு அவார்டும், பெஸ்ட்டு ஹேங் அவுட் ஸ்பேஸ் அப்படிங்கிற அளவுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்காக ஐகான் அவார்டு இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டை பற்றியும் ப்ளஸ் இந்த லொக்கேஷனை பற்றியும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதோடு சேர்த்து இந்த போஸ்ட் வெட்டிங் எப்படி நடக்குதுன்னு பார்த்துடலாம். அது நம்மளுக்கு கொடுத்த டெஸ்டிமோனியல் தான் போச்சே. அதோட கிளிப்பிங்ஸ்லாம் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க போய் பார்க்கலாம். रुको जरा, खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இந்த ஆம்பியன்ஸ் செம்ம சூப்பராக இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஷூட் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற ஆம்பியன்ஸை பற்றி, இந்த ஸ்பேஸை பற்றி விஷயத்தை யார்கிட்ட கேட்குறது? எம்டி டாடி நம்ம கூட இருக்கிறாரு, மிஸ்டர் மணி சார். மணி சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு மணி சார். நேற்று தான் வந்து இந்த ஆம்பியன்ஸை பார்த்தோம். இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் இந்த இடத்த நாங்கள் தேடி பிடிச்சோம். உடனே ஃபோன் பண்ணோம். எடுத்து வந்து உங்கள் சன்னுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஓகே, காலையில் வந்து எங்களுக்கு ஒரு கரகாட்டம் கௌதம் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் எடுக்கல. அதனால எங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. அப்புறம் பார்த்தா நல்வாய்ப்பாக நீங்கள் வெளியே வந்ததுனால நாங்கள் அங்கே எடுத்துட்டோம். வந்து பார்த்தா இந்த ஆம்பியன்ஸ் வந்து எங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த ஸ்பேஸ்? வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகி இப்போ 1 மாதம் போயிட்டுருக்கு. சரிங்க. இது வந்து திருப்பூர்லேயே வந்து நம்ம ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து டாப் லெவலில் வந்துட்டோம். சரிங்க. இதில் வந்து ஃபுட்டு இது மட்டும் ஆம்பியன்ஸ் மட்டுமல்ல, ஃபுட்டு முதல் கொண்டு எல்லாமே வந்து நம்மளது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி கஸ்டமர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து, ஈரோட்டிலேருந்து, கரூர்லேருந்து நிறைய அவுட் ஆஃப் இதில் வந்து தான் வராங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேராக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி போயிட்டுருக்கோம். சூப்பர். உங்கள் மாதிரி ஆளுகள்லாம் வந்து நீங்கள் எர்ணாகுளம் போக வேண்டியவர் வந்து இங்கே வந்தோம், நீங்கள் வந்தீங்க. இவர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, அது ஒரு புது மாப்பிள்ளை புது பொண்ணு எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது பெரிய விஷயம் தான் இருக்கிறீங்களா? கரெக்ட். அவர் சொல்ல வேண்டியது, நான் எர்ணாகுளம் போக வேண்டிய ஷூட்டு அங்கே சம மழைனால கோயம்புத்தூரில் தேடி பார்த்தா கிடைக்கல. அதனால தான் திருப்பூர் இந்த லொக்கேஷன். கோயம்புத்தூர் எவ்வளோ பெரிய சிட்டி, தமிழ்நாட்டிலே 2வது இடம். அங்கே இருக்கு. இந்த ஆம்பிஷனில் இல்லாத வந்து இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல நிறையா பேர் சொல்லிட்டாங்க. சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு, விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டுலாம் இருந்து நீங்கள் பார்க்காத இடமில்ல.
நீங்கள் இங்கே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெருமை. ஓகே. அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மணியண்ணா வந்து அவர் ஒரு யதார்த்தமாகவே வந்த ஃபஸ்ட் டைம் பேசினப்போ வந்து மணி சார்னு சொல்லவே மணி அண்ணன் தான். இந்த வீடியோவுமே நான் அதனாலேயே உடனே பண்ணணும்னு நினச்சேன். இது எவ்வளோ ஏக்கர் இடம்? இது எவ்வளோ? 2 ஏக்கர். 2 ஏக்கர். ஓகே. 1 ஏக்கர் வந்து கம்ப்ளீட்டாக அது அங்கே இது இருக்குது, கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறோம். 1 ஏக்கரில் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கிறோம். அப்புறம் பிக்கிள் கோர்ட்னு சொல்லி போட்டு புதுசாக ஒன்று பிக்கிள் பால் கேம்ஸ் வந்து இப்போ கிரியேட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். சூப்பர். இது எவ்வளோ டேபிள் இருக்கு? 250 பேர் வந்து சாப்பிடலாம். 200-250 பேர் சாப்பிடலாம். ஃபங்க்ஷனுக்கு கேட்குறாங்க. 400 person எல்லாம் அந்த 250% எல்லாம் வந்து சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே. நம்ம நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணையில் வந்து ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் மியூசிக் எல்லாம் போட்டு எல்லாம் இதை பண்ணினதில் ஒரு 400-500 பேர் இங்கே வந்தாங்க. பக்காவாக பண்ணணும். சூப்பர்ல. எவ்ரி கஸ்டமர் வேல்யூபிள். நாங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் பார்க்குறோம். கண்டிப்பாக எங்கள்கிட்ட சாப்பிட்றதுக்கு மணி 10 தான் ஆச்சு, இருந்தாலும் நான் ரெடி பண்ணி தரேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அன்பாக கேட்டிருக்காரு. எங்களுக்கு யூஎஸ்லேருந்து எவரடி ஸ்பின்னிங் மில்ஸுக்கு கஸ்டமர் வர்றாங்க. அவர் இங்கே வந்து எவரடி மில்லில் ஒரு பெரிய ஒரு இதில் பொறுப்பில் இருக்கிறார். அவர் வந்து நைட்டு சாப்பிட்டு போட்டு ஃபுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி எனக்கு பார்சல் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டு இங்கே வந்து ஏர்லி மார்னிங் 7:30க்கு இங்கே வந்து ஃபுட் ரெடி பண்ணி பார்சல் பண்ணி அமெரிக்கா பர்சனுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க போட்டோவில் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. சூப்பர். இந்த ஆக்சுவலாக அவர் சொல்கிறப்ப எனக்கே டெம்ட் ஆகுது ஃபுட்டு சாப்பிடணும்னா. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டு இருக்குமான்னு எங்களுக்கு ஒரு இது தெரியல. பட் ஃபுட்டு வந்து ஃபுட்டு இருக்கும்னுப்போ நாங்கள் வந்து அது ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். கண்டிப்பாக நைட் வந்து சாப்பிட்றேண்ணா. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நான் செஃப் தாமுவை பார்ப்போம். ஆக்சுவலாக செஃப் தாமுன்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் பேர் தாமு கிடையாது, என்ன பேர்னு எனக்கே தெரியாது. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் உங்கள் பேர் என்ன? பேர் வந்து வின்சென்ட் அமலதாஸ். வின்சென்ட் அண்ணா. வின்சென்ட் அண்ணா, இந்த துறையில் அதாவது செஃப்பாக எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? ஒரு 22-23 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்பா, 23 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தான் உங்கள் முதலாளியோட அப்பா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபுட்டு மேலே வந்து நாங்கள் அடித்து சொல்கிறேங்கிறாரு. அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த ஹோட்டலில்? இல்லை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க மேக்ஸிமம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ராடில் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே லோக்கலில் சென்னையில் ஒரு 5 இயர்ஸ், அப்புறம் இங்கே அப்படி மொத்தமாக ஒரு 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நாங்கள் மெனுவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் போகிறோம் 1.5 இயர் ஆகுது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி. மெனுவே எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா எல்லா குசைனுமே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசியன்னா ஃபுல்லாக ஏசியன் நூடுல்ஸு, ஜாப்பனீஸ் அதுவுமே இருக்கும். பாஸ்தா, யூரோப்பியன் ஃபுட்டு அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதுரை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கல் ஐட்டம் ஃபுல்லாக இந்த பொரிச்ச பரோட்டா, அப்புறம் வந்து பன் பரோட்டா, இந்த மாதிரி ஸ்டஃப்டு நாடன் ஐட்டம் எல்லாமே, கறி தோசை, இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி பாஸ்தா, கிட்ஸுக்குன்னு சில மெனு வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ஹெல்த்தி பவுல்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. இருக்கிற எல்லா மெனுஸ் இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற எல்லா ஃபுட்டுமே இங்கே நம்மகிட்ட கவர் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். மெயின் என்னென்னு சொல்லணும்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிமம் ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு மோர் தென் வந்து அவங்க வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் வச்சு குக் பண்ணுறோம். ஸோ அதனால் ஃபுட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆகிறதில்லை. நல்லபடியாக ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம், நல்லபடியாக ரிவ்யூ வந்துட்டுருக்கு. கெஸ்ட்டும் ரொம்ப எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது அப்படியே நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். சூப்பர்ண்ணா. நீங்கள் சொல்கிறப்பயே அந்த தெளிவு மட்டும் இல்லை, அதாவது இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்டாரண்ட், இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டைப் தான். இந்த தீமே பார்க்குறப்ப அந்த ஃப்ரெஞ்ச் டைப் இருந்து அப்படி இருக்கிறப்ப நாங்கள் நினச்சது இந்த குஷன் இருக்கும், இட்டாலியன் டைப் இருக்கணும். ஆனால் நீங்கள் சொல்கிறது மதுரை பன் பரோட்டா, மதுரை கறி தோசை வேற லெவலு. ஆனால் ஒன்றே நீங்கள் சொல்ல முட்டீங்க, கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பருப்பு சாதம். இல்லை அது கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அரிசி பருப்பு சாதம், கொல ரசாதம். இங்கே வந்து இப்போ சில ஓல்டு ஏஜ் பீப்புள்ஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் கொஞ்சம் அரிசி பருப்பு சாதம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன தான் பிரியாணி கொடுத்தாலும் இங்கே கொங்கு ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஸோ அதுவுமே இங்கே வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு டெம்ட் ஆகுது, சாப்பிட்டே ஆகணும் போல் ஒரு ஃபீலு. அதனால் போதும் இந்த அளவுக்கு. இதை வந்து கன்ஃபார்மாக இந்த வீடியோ வரும்போது நீங்களும் வந்து ஒரு தடவை தி ஸ்பேஸ் திருப்பூர் கோயம்புத்தூர் ஹைவேல இருக்குது, ஒரு தடவை வந்து பார்த்துருங்க. எனக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஒரு கிளாஸான ஹோட்டல் மட்டும் இல்லை, கிளாஸான ஃபுட் இருக்கிற இடம். கரெக்டாண்ணா? கண்டிப்பாக. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இப்போ இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் எங்கள் எம்டி தான். ஏன்னா அவங்க தான் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு. இன்னும் வந்து எங்களுக்கு போதுமான ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் எங்களை வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்து மெனுஸ் கொடுக்க முடியுது, எல்லா விஷயத்துலையுமே. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பர்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஆக்சுவலாக கிளம்பிடலான்னு தான் பார்த்தோம். ஷூட்டை முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு இருந்தப்போ டக்குன்னு அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு இங்கே டேஸ்ட் பார்க்காம நீங்கள் போகக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு அன்பாக கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த ஃபுட் யா. ஹாய் ப்ரோ, என்ன ஐட்டம் இது? எஸ் சார், இட்ஸ் டெமி கிளேஸ்டு கிரில் சிக்கன். ஓகே. ஆக்சுவலி
கிளேஸ் பண்ண சிக்கன் வித் ஹர்ப் ரைஸோட நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இது என்ன ஹர்ப் ரைஸ்? எஸ். கேட்கறதுக்கு அந்த இட்டாலியன் டைப் லாங்குவேஜாக இருக்கு. இது வந்து என்ன சிக்கன் சொன்னீங்க? டெமி கிளேஸ்ட் கிரில் சிக்கன் சார். டெமி கிளேஸ்ட் கிரில் சிக்கன். டெமி கிளேஸ்ட் ஆக்சுவலி யம்மிங்க. பார்க்குறப்பே வேற மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. ரெகுலராகவே இதுதான் சர்விங் மெத்தடா? எஸ் சார். எஸ். அல்டிமேட்டுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. செஃப் ஜாமுட்டு சொல்லுங்க. கண்டிப்பாக. இந்த ரைஸ் ஹர்ப் ரைஸ் சிக்கன் இதுதான் காம்பினேஷன். இப்படிதான் சாப்பிடுவோம். வித் ரைஸ் அண்ட் சிக்கனோட காம்போவோட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது இட் டேஸ்ட் லைக் ஹெவன். ஹெவன். Yeah. ஆக்சுவலி ஹெவன். Yeah. உண்மையாலுமே இல்லை. உங்கள் பேர் என்ன ப்ரோ? ராஜா சார். ராஜா ப்ரோ சொன்ன மாதிரி ஹெவன் தான். எமி ब्रोकोली ஒரு 2 கேரட்டு ஒரு பீன்ஸ். அது வந்து இது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது ஃப்ரை பண்ணி தான் இருக்கு. இது ஃப்ரை சார். ஸ்டீம்டு வெஜ்ஜீஸ் இருக்கும் சார். ஓகே. அது ஃப்ரை பண்ணி உங்களுக்கு கிளேஸ்ட் சிக்கனோட அந்த ஹர்ப் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வண்டர்ஃபுல்லாக இருக்கு. ஆக்சுவலாக சின்ன சின்ன பொட்டேட்டோ, ஸ்மால் பொட்டேட்டோ அதோட சேர்த்து அவங்க சொன்ன மாதிரி தான் சாப்பிடணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. தேங்க்யூ சார். வேற என்ன நமக்கு ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் சிக்கன் நிர்வாணா டிஷ்ஷஸ் வண்டர்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே. இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் இன் கேரளா ஆக்சுவலி. பரோட்டா பிச்சு போட்ட பரோட்டா and with nirvana gravy it has mango flavor and coconut oil flavor and with chicken அந்த பரோட்டாவோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது வண்டர்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி இருக்கும்ல எனக்கு தெரியல. ஆனால் ராஜா சொல்கிறப்ப அந்த பிச்சு போட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ வண்டர்ஃபுல்லாக இருக்குங்கிறல்ல, அதுவே வேற லெவலு. சூப்பர் ராஜா. நான் இந்த இது அப்படி ஃபுல்லாக சாப்பிட்றேன். இது வந்து என்ன? இது என்ன? இட்ஸ் அ காம்போ ஆஃப் சாஸ் டொமேட்டோ அண்ட் ஜிஞ்சர். ஓகே. இது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு. எஸ். வாவ். ஹர்ப் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். சாப்பிட்றேன். அது ஏன் நான் விட்டு வைக்கணும்? செம்ம ஜூஸி இருக்கு. ஓகே. மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ்ட் ஆஃப் சாஸ் ஹர்பு அப்புறம் அந்த சிக்கன். ட்ரூலி ஹெவனுங்க. எப்படின்னா இந்த காம்போ 3 மிக்ஸ் பண்ணி இந்த ஆம்பியன்ஸில் உட்காந்து சாப்பிட்றப்ப அந்த ஃபீல் வேற. உண்மையாலுமே ஜூஸி. நான் செஃப் சொன்னப்போ ஏதோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்கிறாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேற லெவலுங்க. ஓகே. ஒரு வழியா ஹர்ப் ரைஸ் அண்ட் சிக்கன் அந்த ஸ்பெஷல் சாஸ் மிக்ஸ்டு சாஸு வேறு மாதிரி ஒரு ஃபீலு. அளவாக தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு எனக்கு இவ்வளோ தான் டைமும் இருக்குது. அவங்க நிறையா குஷன் சொல்கிறாங்க. அதுலேயும் அவங்களோட ஸ்பெஷல் வந்து டெசர்ட்ஸில் வந்து வேகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு டைம் ஹரிபரியாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்கள் ரிவ்யூ வந்து நம்ம யூடியூப் பேஜ்லேயே போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ஃபுட் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் கமெண்டில் போடுங்க, நல்லா இல்லைனாலும் சஜஷனில் போடுங்க. பட் இடம் வேற லெவல். சூப்பர். ஆக்சுவலாக வைண்ட் அப் டைமு. நல்ல ஷூட்டு. காலையில் ஏர்லி மார்னிங் வந்தோம். செம சூப்பரான ஆம்பியன்ஸு, செம சூப்பரான கிளைமேட்டு, செம சூப்பரான பொண்ணு மாப்பிள்ளை. அல்டிமேட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளையோட மச்சான் அரிசாது எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து எங்களுக்கும் ரிவ்யூவே அப்படி கொடுத்து அனுப்பிச்சாரு. அது மட்டும் இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் வந்து அப்பா மணி அண்ணா அப்பா வந்ததுலேருந்து எங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு சொல்லி எங்களை வந்து அப்படி ஒரு கவனிச்சு தள்ளிட்டார். அதனாலேயே நாங்கள் ஸ்பெஷலாக இந்த வீடியோ எடுத்தே ஆகணும்னா அவருக்காக தான் எடுத்தோம். ஃபுட்டு கூட எங்களால் சாப்பிட முடியாத சுச்சுவேஷன். கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து ஃபுட்டை சாப்பிட்டு ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பட் நீங்கள் ஒரு அவுட்டோர் பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்மாக இந்த இடம் வந்து வருத்துங்க.
சும்மா ஜஸ்ட் லைக் தட் சொல்ல வருது தான். நீங்கள் எந்த இடத்துல ஃப்ரேம் வச்சாலும் ஃப்ரேம் வந்து பச்சை பசேன்னு. கேரளா போக வேண்டியதில்லை, இங்கேயும் அந்த ஆம்பியன்ஸு. ரிசார்ட் புக் பண்ண வேண்டியதில்லை, வெரி சீப் அண்ட் பெஸ்ட்டு, அஃபோர்டபுள். நான் அவ்வளோதான் சொல்லுவேன், கன்ஃபார்ம் அஃபோர்டபுள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சு அவுட்டோர் போகிறாங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். பை பாய்.